மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அபியோட கல்யாணத்தை பத்தி நீ அபிகிட்ட பேசுனியா? ஆமாம்மா. அதுக்கு அவ ஒண்ணு சொல்லலையா? என்ன சொல்றது? இந்து கிட்ட யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? இங்க உள்ள பழக்க வழக்கம்லாம் அப்படிதானே பார்வதிமா? அது என்ன ரோசம்மா, இங்க இருக்க பழக்க வழக்கம் அப்படிதானே சொல்றீங்க? இல்ல, இந்து பாப்பாக்கு பார்வதியம்மா நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால இங்க யாரும் அவங்க முகத்துக்கு நேரா எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அததான் நான் சொல்ல வந்தேன். சரி, வேற ஒருத்தர் கூட கல்யாணம்னு சொன்னதும் அபி சம்மதிச்சிட்டாளா? அபி அவளோட காதல ஸ்ட்ராங்கா இருக்கா. அவர்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருக்கா. அம்மா, அபி ஒருத்தரை காதலிக்கிறான்னு உங்களுக்கு தெரியும்ல? பார்வதி அம்மாக்கு மட்டும் இல்லம்மா, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அபியோட காதலை பத்தி நல்லாவே தெரியும். அப்படின்னா அபி காதலிக்கிறவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும்ல? அப்புறம் ஏன் இங்க யாருமே என்கிட்ட மட்டும் ஆள் யாருன்னு சொல்ல மாட்டீங்க? அபிக்கு அவரை அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அபியோட கல்யாணத்துக்காக தான் அனந்தண்ணனும் மாதிரியும் காத்திருக்காங்க. இந்து, இத பத்தி நீ அருண் கிட்ட ஏதாவது பேசுனியா? அவர்கிட்ட தான் நான் முதல்ல பேசினேன். அதுக்கு அருண் என்ன சொன்னா? அவரு அபி இன்னும் அந்த பழைய காதல மறக்கலன்னு சொன்னாரு. அருண் தம்பி சரியாதான் சொல்லிருக்காரு. அந்த காதல்ல இருந்து அபிராமி எப்பவுமே பின்வாங்க மாட்டா. அம்மா, அப்படின்னா அந்த ஆள் யாருன்னு என்கிட்ட சொல்லுங்கல. இங்க எல்லாருக்குமே யாருன்னு தெரியும்னா நான் தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்கு? அபி காதலிக்கிறவர் கல்யாணம் பண்ணிக்க சில தடைகள் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த தடை என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அது வந்துமா இந்து, இங்க பாரு இந்து, இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அம்மா, அம்மா நம்மெல்லாம் முயற்சி பண்ணாதானே அபிக்கு கல்யாணம் நடக்கும். இந்து, அபியோட கல்யாண விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? அவளோட அம்மாவும் அப்பாவும் தானே இந்த விஷயத்த பத்தி ஒரு முடிவெடுக்கணும். அவங்களுக்கு அபிய வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லனா நீயும் இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறதா நல்லது. அவங்களோட குடும்ப விஷயத்துல நீ எந்த விதத்திலையும் தலையிடாம இரு. அபியோட விஷயத்துல அவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? நீ உன் விஷயத்த மட்டும் பாரு, அதான் நல்லது. தேவையில்லாம பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்காத. ரோசம்மா, அம்மா ஏன் அப்படி சொல்லிட்டு போறாங்க? எப்படி? வெனைய விலை கொடுத்து வாங்காதன்னு எதுக்காக சொன்னாங்க? அபியோட கல்யாணத்தை பத்தி பேசினா ஏதாச்சும் பிரச்சனை வருமா? பார்வதி அம்மா சொன்னதுக்கு அப்புறம் அம்மா இந்து, நீ அபிராமியோட கல்யாணத்துல தலையிட வேணாங்கிறது என்னோட அபிப்பிராயம். நீ ஏதாவது பேசி பிரச்சனை வந்தா உனக்கு தானே கெட்ட பேர் வரும். அதனாலதான் பார்வதி அம்மா அப்படி சொல்லிட்டு போறாங்க. ஹலோ. அவன் அதுக்கு காசு கொடுக்கலையாடா? நீ சொல்லு, அந்த காசை திருப்ப கொடுக்க சொல்லி. இல்லை நான் வருவேன்னு சொல்லு, அப்புறம் கூப்பிடு. ஓகே. ரகு. என்னண்ணா? உன்னை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னண்ணா? நீ என் கடைக்கு வந்து 3-4 நாள் ஆச்சுல்ல. அங்கே வர்றதுக்கான வேலை இல்லை. ரகு, நான் சொல்கிறேன்னு நீ தப்பாக நினச்சிக்க கூடாது. என்னண்ணா? ஓ மாமன் சுகுமாரன் கூட இப்போ இருக்க யாருமே சரியானவங்க இல்லை. யாரு மாமாவோட கூட்டு? ஓ எதிரி இருக்கால அந்த விக்ரமன், அவன் தான் இப்போ சுகுமாரனோட கூட்டு. விக்ரமனோட காரில் போய் டவுனில் இருக்க பார்ல போய் சரக்கு அடிக்கிறாரு உங்கள் மாமா.
சுகுமாரு உன் மாமங்கிறதெல்லாம் சரிதான். ஆனா அந்த விக்ரமன் கூட உங்க மாமாக்கு இருக்கிற நட்பு உன்னை கட்டம் கட்டுறதுக்கான வேலைன்னு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. யாரோ என்னமோ சொல்லிட்டோன்னே அவங்க பேசுறதெல்லாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இல்லை, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? விக்ரமனுடைய கார்ல சுகுமார் ஏறி போனதை நான் பார்த்தேன். ஓஹோ, அப்போ விஷயம் உண்மைதான் இல்லை? ரகு, நீ பிடிவாதக்காரன்னு எல்லாரும் சொன்னாலும் உனக்குள்ள ஒரு மனிதாபிமானம் இருக்குங்கிறது இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த விக்ரமன் அப்படி இல்லை. அவன் பாதி மனுஷன் பாதி மிருகம், மனித மிருகம். அவன்கிட்ட நீ எச்சரிக்கையா இருக்கணும். சுகுமாரனும் விக்ரமனும் ஒன்று சேர்ந்திருக்கிறது ஒன்றை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான். அதனால நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோ. அபியோட கல்யாணத்தை பத்தி இந்து இவ்வளோ சீரியஸா எடுத்துப்பான்னு நினைக்கல. அந்த பேச்சை நான் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா இந்து இந்த விஷயத்தை பத்தி அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறா. பாரு, அபி ஒருத்தரை லவ் பண்றான்னு இந்துவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒன்று அந்த ஆளு இல்ல வேற ஒருத்தரை அபிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு இந்து சொல்லிட்டு இருக்கா. இது பெரிய பிரச்சனையாகும்னு எதிர்பார்த்தேன். ஆனா யாரும் இதை பெருசாக்கல. அபியோட கல்யாணத்தை இந்து நடத்துறேன்னு சொன்னதுனால மதுவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அபி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண சம்மதிப்பாளா? எனக்கு நம்பிக்கை இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் விருப்பம் இல்லை. இவங்க எல்லாரும் ஆசைப்படுறது இந்துவோட மரணத்துக்கு தான். அதுக்காக கண்ணை முடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஒருத்தர் கூட அபியோட கல்யாணத்தை நடத்த தயாராக மாட்டாங்க. அபி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும் தான் நானும் ஆசைப்படுறேன். உன்னை கல்யாணம் பண்ண உன்னோட ஜாதக தோஷத்தை பார்த்து பயந்த அபிக்கு இனி உன் வாழ்க்கையில எங்க இடம் இருக்கு? ஒருவேளை ஒரு ஜாதக தோஷப்படி இந்து இறந்துட்டாலும் உன்னால அபியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நான் இது வரைக்கும் யோசிக்காத விஷயத்தை பத்தி நீ என்கிட்ட இப்ப கேட்டா நான் என்னடா சொல்ல முடியும்? என் உயிரை விட மேலா நினைக்கிற இந்து இறந்துட்டா அபியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ என்கிட்ட சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றை கட்டாயப்படுத்த முடியாது அருண். ஆனா உன் தங்கச்சியோட கனவை என்னால ஒதுக்கவும் முடியாது. என்னடா இப்படி ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டமே. அருண் மாமா, இந்துவ கல்யாண விஷயமா பேச என்கிட்ட அனுப்புனது யாரு? நீங்களா இல்ல நீயா? உங்கள யாருக்கு இந்த யோசனை என்னோட கல்யாணத்தை உடனே நடத்தணுங்கிறது? உன்னுடைய கல்யாணத்தை நடத்தணும்னு நான் யாரையும் அனுப்பலையே. இல்லைனாலும் உங்களால எப்படி இதெல்லாம் முடியுது? நான் காதலிக்கிறவனை மறந்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வேற யாருக்கு வரும்? உனக்கு வருமா? அபி, எனக்கும் மதுவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இந்துவுக்கு தெரியும். எங்களோட கல்யாணத்தை நடத்த தான் இந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அந்த கல்யாணத்துக்கு உன்னோட கல்யாணம் தடையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தான் இந்து வந்து உன்கிட்ட பேசினா. அண்ணா, என்னோட கல்யாணத்துக்கு நீங்க எவ்வளவு முன்னுரிமை தரீங்கன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்களுக்கும் மாதிரிக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் யாரு கூட போய் வாழ்ந்தாலும் பரவாயில்லன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. நானும் அதுக்கு தயாராகிறேன். ஆனா மதுவை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அபி, உங்க சொந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க அருண் மாமா தயாரா இல்லாத போது இவரோட தங்கச்சியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க நீ தயாரா இருப்பியா? அபி, நீ வாழ்க்கையை கொஞ்சம் ஆழமா பார்த்து பழகணும். கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி. வாழ்க்கைய ஆழ்ந்து படிக்க நான் நல்லாவே பழகிட்டேன். பிராக்டிக்கலா கூட யோசிச்சு பார்த்துட்டேன். அதனால தானே என்னோட காதலன் இந்துவோட கணவன் ஆனாரு. அது ஏன் தப்பு இல்ல. அப்போ ஏன் தப்பா? ஆமா, உன் தப்பு தான். அபி, நீ இவனை மனப்பூர்வமா காதலிக்கல. அண்ணா, ஒருவேளை காதலிச்சிருந்தா இவனுக்காக நீ சாக கூட துணிஞ்சிருப்ப. அப்படி பண்ணியிருந்தீன்னா இவன் உன்னை நெஞ்சில வச்சு தாங்கியிருப்பான். அப்போ என்னோட சாவதான் நீங்க எதிர்பார்த்தீங்களா? என்ன சாவடிச்சிட்டு நீங்களும் மதுவும் சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீ நான் சொன்னதை எப்படி வேணா தப்பா புரிஞ்சுக்கலாம். உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல. நீங்க சொல்லுங்க, நான் உங்களை மறந்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களால சொல்ல முடியுமா? அபி, நீ என்ன காதலிக்கலன்னு எப்பயும் சொல்லல. நீ என்ன காதலிச்ச. இப்பயும் நீ என்ன காதலிச்சன்னு சொன்னீனா
நீ காதலிக்கிறது உண்மையா இருந்தா என் கஷ்டத்தை பார்க்க நீ ஏன் ஆசைப்படுற? எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகணும்னா அது இந்து செத்தாதான் நடக்கும். இந்து செத்துட்டானா என் மனசு என்ன பாடுபடும்னு நீ யோசிச்சு பாத்தியா? இல்ல மாமா, இந்து இறந்துட்டானா அவ கூட சேர்ந்து நீங்களும் சாகிறதுக்கு நான் விட மாட்டேன். நீ விடாம இருக்கலாம், ஆனா உன்னால என் இந்து ஆக முடியாது. அருண் மாமா, இதுதான் உன் முடிவா இருந்தா ஆனந்தும் மதுரையும் கல்யாணமே வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அதனால நீ கொஞ்சம் யோசி. ஓஹோ, அப்படின்னா அந்த இந்து கூட வாழ்க்கை முழுக்க வாழலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு இந்து கூட சேர்ந்து வாழ்றதுதான் பிடிச்சிருக்குன்னா அந்த வாழ்க்கையை நான் உங்களை வாழவே விட மாட்டேன். எனக்கு துரோகம் பண்ணதுக்கு நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இது அருண் மாமாவை என் அண்ணனும் சேர்ந்து போட்ட பிளான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஆசையை நிறைவேற்ற புதுசா ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் இந்து. அது சரின்னு எனக்கு தோணல அபி. என்னையும் ஆனந்தனையும் இந்து ஒன்னா பாத்துட்டா. அப்போ ஆனந்தன் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம்ல. அவன் இந்து கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா? மது ஆனந்தோட விஷயத்த பத்தி சொல்லிருப்பான். இல்லனா அபி காதலிக்கிறவனை தேடி இந்து அலைஞ்சிட்டு இருக்க மாட்டால. மது சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு ஆனந்தன் அண்ணாவும் சொன்னாரு. அருண் மாமாவும் அதைத்தான் சொல்ல வராரு. அப்படின்னா அப்ப நிச்சயம் இது அவங்க பிளான் தான். அபி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா இவளை அனந்தன் கல்யாணம் பண்றதுக்கு நானும் எங்க வீட்டுக்காரும் சம்மதிக்க மாட்டோம். அத்தை, நீங்க இப்படி ஒரு நிபந்தனையை போட்டீங்கன்னா அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரு. அவரை கூப்பிட்டா நான் கூட இறங்கி போகணும்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் என்ன பண்றது? நீங்க எல்லாரும் என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க. நீ மட்டும் ஏதாவது ஏடா கூடமா பண்ண, அன்னையில இருந்து நீ என் பொண்ணே கிடையாது. உன்னோட மனசை மாத்த இந்துவும் அருணும் முயற்சி பண்ணுவாங்க. அபியோட விஷயம் முடியாம நான் அவரை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நீ உறுதியா சொல்லணும். மது, நீ என்ன விட்டுட்டு அவங்க சொல்றத கேட்டுருவியா? உனக்கு நான் பெருசா இல்ல அந்த இந்து பெருசா? ஐயோ அபி, எனக்கு நீ தான் பெருசு. ஆனா அவர் சொல்றத நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்? மது, அனந்தன் கூப்பிட்டா நீ கிளம்பி போலான்னு இருக்கியா? அப்படின்னா எனக்கு அப்படிப்பட்ட மகனே இல்லைன்னு சொல்லிடுவேன். நீங்க தனி மரமா ஆயிடுவீங்க. இங்க பாரு, நீ இப்ப நடக்காதத பத்தி யோசனை பண்ணாத. உங்க 2 பேரோட கல்யாணத்தை நிச்சயமா நான் நடத்தி தருவேன். அதுக்கு இவங்களோட உதவி எனக்கு தேவையே கிடையாது. இப்ப தள்ளி தள்ளி போற அருண் கூட அனந்தனும் சேர்ந்து போறான். அருணுக்கும் இந்துக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை பண்ணி பிரிக்கலான்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு நடுவுல இருக்க பந்தம் ரொம்ப நெருக்கமானது. அவங்கள மனசளவுல பிரிக்கணும் ராதிகா. நமக்கு இப்போ இந்துவோட மரணங்கிறது 2வது விஷயம். அதை விட முக்கியமானது அருணுக்கும் இந்துக்கும் நடுவுல இருக்க பந்தத்தை நம்ம பிரிச்சே ஆகணும். அந்த நேரத்துல நம்ம அபிய அருண் கிட்ட எப்படியாவது நெருங்க விடணும். ஏமா, நீங்க எவ்வளவு பேரை காலேஜ்ல அழ வச்சு கதற வச்சிருக்கீங்க. இருந்து இந்த சாதாரண வேலைக்காரி உங்களால ஒண்ணும் பண்ண முடியலையே. இந்து அழுது கதற வைக்க உங்களால முடியாதா? அவளை கொடுமைப்படுத்த ஒன்னும் தெரியாம இல்ல. இது ஒன்னும் காலேஜ் இல்லையே, வீடாச்சே. அதனாலதான் எதுவும் செய்யாம சும்மா விட்டு வச்சிருக்கேன். அத காரணமா வச்சு நீங்க இந்துவை சும்மா விட்டுறாதீங்க. அருணும் இந்துவும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு பிரியிற அளவுக்கு நீங்க 2 பேரும் அதை செஞ்சீங்கன்னா நாங்க துணையா இருப்போம். இங்க பாரபி, இந்து வாழ்க்கையை வெறுத்து சாகலான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி அருண் அவளை வெறுத்து வீட்டுக்கு துரத்தி விட்டுறணும். அப்புறம் அருண் அவளை பார்க்கவே போக கூடாது. அப்படி ஒரு கொடுமையை தான் நம்ம அவளுக்கு பண்ணணும்.
ரகு மாமா, என்ன புதுசா இருக்கு? இங்கெல்லாம் நீ வரமாட்டியே, என்ன விஷயம்? இல்ல மாமா, நான் நீ அழுற? வழியில யாராவது உன்கிட்ட பிரச்சனை பண்ணாங்களா? இல்ல. அப்புறம் எதுக்காக நீ அழுற? வீணா, என்னம்மா ஏன் அழற? லக்ஷ்மி அக்கா, நான் ரகு மாமா கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். நீ விஷயம் என்னன்னு சொல்லு. எனக்கு எங்க வீட்ல வாழ முடியாத அவஸ்தை ஆயிடுச்சு. அங்க என்ன பிரச்சனை? ரகு மாமா, நீங்க தான் என்னை காப்பாத்தணும். ரகு மாமா, என்னை கைவிட்டுறாதீங்க. அப்படி என்ன உன் வீட்டுல வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனை? அந்த விக்ரமன் அடிக்கடி வீட்டுக்கு வரான். அப்பாவும் அம்மாவும் அவனை வீட்டுல உட்கார வச்சு உபசரிக்கிறாங்க. அப்பாவை வெளியில கூட்டிட்டு போய் அவன் நல்லா குடிக்க வச்சுதான் கூட்டிட்டு வரான். அம்மா அவனை விழுந்து விழுந்து உபசரிக்கிறாங்க. அந்த அசிங்கம் பிடிச்சவன உங்க அம்மா எதுக்கு வீட்டுல சேர்க்கறாங்க? அவனால என்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கு? இந்து அக்காவுக்கு உபத்திரம் பண்ணாம இருக்கவும் இவரை அடிச்சு காயப்படுத்துறதுக்கும் தான் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து விக்ரமனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரகுமாமா, நேத்து நடு ராத்திரிக்கு மேலதான் அவன் வீட்டுல இருந்து கிளம்புனான். அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். ரகுவத்தா, எதுக்கு சிரிக்கிறீங்க? இந்த விஷயம் உங்களுக்கு தமாஷா இருக்கா? இந்த மாதிரிலாம் கேட்டா நான் சிரிக்காம என்ன பண்றது? இங்க பாரு, உன்னோட பிரச்சனை என்கிட்ட சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவ யார்கிட்ட போய் இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லுவாத்தா? அம்பாட்டுக்கு போய் இந்து கிட்ட சொல்ல முடியுமா? இந்து சொன்னா கேட்கக்கூடிய ஆளுங்களா இவளோட அம்மாவும் அப்பாவும்? இந்துக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் அவங்க கிட்ட அனுசரிச்சு போறதா சொல்லுவாங்க. ஐயோ, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்ற? இவ விஷயத்துல அவங்களோட சொந்த அப்பா அம்மாக்கு இல்லாத அக்கறை எனக்கு எதுக்கு? இவங்களோட வீட்டு பிரச்சனைக்கெல்லாம் நான் தலையிட மாட்டேன். இங்க பாரு, நீங்க நின்று அழாம வீட்டுக்கு போ. இதெல்லாம் நீ உன் வீட்டு ஆளுங்கிட்ட சொல்லணும். கிளம்பு. ரகுமாமா, வீணா, நீ சங்கடப்படாத, வா. அம்மாவும் அப்பாவும் இவ்வளவு கேவலமாயிட்டாங்களே, இல்லைன்னா இந்த மாதிரி மனம் போன போக்கில் நடப்பாங்களா? அம்மாவும் அப்பாவும் இந்து அக்காவை வச்சு என்னவாது பண்ணி பணம் சம்பாதிக்கணும். அதுக்குண்டான புது வழிதான் இந்த விக்ரமன். உன்னோட அம்மாக்கும் அப்பாக்கும் பண பைத்தியம் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். சுகுமாரனோட கேவலமான சுபாவத்தால தான் நான் அவனோட பழகிறதையே நிறுத்திட்டேன். ரயில்வே வேலையையும் விட்டுட்டான். சுகுமாரனோட முதல் மனைவி வசந்தி எவ்வளவு நல்லவளா இருந்தா. எல்லாம் உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் இன்னும் கெட்டு போயிட்டான். அதுக்கு காரணம் உங்க அம்மாவும் அப்பாவும் தான். என்னால சொல்லாம இருக்க முடியலம்மா. அவங்களுக்கு பணம் மட்டும்தாம்மா வேணும். ஓ மேல பாசம் இருந்தா அவங்க இப்படி எல்லாம் செய்வாங்களா? ஆனா இப்போ வீணாக்கு தானே மாமா விக்ரமன் தொல்லை கொடுக்கறான். இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவளால எப்படி அங்க வாழ முடியும்? தாம் பொண்ணு கண்ணும் கருத்துமா பாத்துக்க கூடிய அம்மா அப்பாவே இப்படி பண்ணா என்ன பண்றது? லக்ஷ்மி அக்கா, விக்ரமனோட உண்மையான லட்சியம் இந்து அக்காவும் ரகுமாமாவும் தான். விக்ரமனுக்கும் எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் இடையில உள்ள பந்தத்தை நிறுத்தலைன்னா அது இந்து அக்காக்கும் ரகுமாமாக்கும் கெட்டதாயிடும். நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நாம அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுவோம். நீ போலையா? இவளோட அழுகிய பார்த்து நீங்க டைம்ல வேஸ்ட் பண்ணாதீங்க. இவளை முதல்ல போக சொல்லுங்க. நான் போயிட்டு வரேன் ரகுமாமா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் விக்ரமனை எதிர்த்துக்கிறேன். உங்களையும் இந்து அக்காவையும் விக்ரமன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இனி எங்க வீட்டில் என்ன நடந்தாலும் நான் உங்களை தேடி வரவே மாட்டேன். போயிட்டு வரேன் மாமா. லக்ஷ்மி அக்கா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. பாவம் வீணா, கேட்டதை வச்சு பார்த்தா விக்ரமன் அவளுக்கு தொல்லை கொடுப்பான்னு தான் தோணுது. அதனால உனக்கு என்ன? நீ உன் வேலையை பாரு. ரகு, இந்த பிரச்சனையை நீ சாதாரணமா பார்க்காத. விக்ரமன் ஒரு கேடு கெட்டவன். அவன் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரத நீ எப்படியாவது தடுத்தாகணும்.
இங்க பாரு, உன்னால அதை செய்ய முடிஞ்சா கண்டிப்பா செய்ய. அப்பா விக்ரமனை பத்தி முதல்ல வேற என்னமோ தானே பேசிட்டு இருந்தீங்க. அவன் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சுட்டு இருந்த அப்பாவுக்கு இப்ப மட்டும் எப்படி அவன் கெட்டவனானா? சரி, நான் இதை பத்தி அவங்க கிட்ட பேச போனா அவனுக்கும் எனக்கும் சண்டை வராதா? நான் இந்த அடிதடிலாம் விட்டுட்டு அமைதியா வாழணும் தானப்பா நீங்க சொல்வீங்க. அப்புறம் எதுக்கு விக்ரமனை நான் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்றீங்க? நான் அப்பா சொல்ற மாதிரி வாழலான்னு இருக்கேன். தேவையில்லாம எதுக்கு இந்த சண்டைலாம்? அவங்க விஷயத்த அவங்க பார்த்துக்கிட்டோம், நான் தலையிட மாட்டேன். பாருமா, அந்த விக்ரமன் வீட்டையே நாசம் பண்ணிடுவான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ரகோத்தா, லீனாவோட பிரச்சனையை கேட்டு உங்களுக்கு எதுவும் தோணலையா? அப்படி தோணலன்னா நீங்க நீங்களாவே இல்ல. லட்சுமி, எனக்கு தெரியும், உங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். வீணா வந்து பேசிட்டு போனது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துச்சுன்னு தெரியுது. நீங்க வீணா வீட்டு விஷயத்துல தலையிடுங்கன்னு நான் சொல்லல. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குறுகிய கால லாபத்துக்காக தான் வீணாவோட அப்பாவும் அம்மாவும் விக்ரமனுக்கு அவங்க வீட்டுல சர்வ சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா அது வீணாவோட வாழ்க்கையை கெடுத்துரும். அவளுக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுது. வயசுக்கு வந்த பொண்ணு தானே அவ. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நடந்தா உனக்கு என்ன நஷ்டம்? அவங்க குடும்பத்துக்கு தான். அவங்க மகளை அவங்க காப்பாத்திக்க தெரியலன்னா நானா காப்பாற்ற முடியும்? ஊர்ல இருக்க எல்லா பொண்ணையும் காப்பாத்துறது என் வேலை இல்ல. ரகுவதா, நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க சங்கடப்பட்ட பிரயோஜனமே இல்லை. நீங்க அந்த விக்ரமனை சும்மா விடக்கூடாது. அதை நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பதான் உங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும். நீ என்ன சொன்ன? எங்க அப்பாவோட மரியாதை எப்படி போச்சுன்னு நீ சொன்ன? ரகுவதா, அவன் உங்க அப்பாவை என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா சொல்லு, என்ன பண்ணா? அது அடே ரகுவோட அப்பா பையன் என்கிட்ட ஃப்ராடா நடந்துக்கிட்டான். அவன் கிட்ட சொல்லி வை, இங்க வந்து உன் கழுத்தை பிடிச்சேன்னு. இது அவன் நெஞ்சுக்கு நான் கொடுக்கிற மிதி. அவனுக்கு இது வலிக்கணும். இதுதான் அத்தான் இங்க நடந்துச்சு. உங்ககிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு மாமா சொன்னதாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. அங்க உடம்புக்கு முடியாதவரோட கழுத்தை பிடிச்சு அவமானப்படுத்தினதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். இனி அவன் நம்ம வீட்டுக்கும் வீணாவோட வீட்டுக்கும் வரவே கூடாது. எப்பவும் வரக்கூடாது. அத்தா, என்னோட இடத்துல இப்ப இந்து இருந்திருந்தா என்னை விட அதிகமா சொல்லிருப்பா. உங்ககிட்ட வீணாவோட வாழ்க்கையை காப்பாத்த சொல்றது லக்ஷ்மி இல்ல, இந்துன்னு நினைச்சுக்கோங்க. ஹலோ. இந்து, நான் லக்ஷ்மி பேசுறேன். என்ன ஞாபகம் இருக்கா? லக்ஷ்மிய என்னால எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க? நம்ம எப்பயாவது தான் பார்த்திருந்தாலும் எனக்கு உங்களை நல்ல ஞாபகம் இருக்கு. ஸ்ரீதர் மாமாவை பார்க்க வரும்போதெல்லாம் அவர் உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லுவாரு. எடுத்ததுமே முதல்ல உங்களுக்கு வாழ்த்து சொல்ல மறந்துட்டேன். பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இல்ல, நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? ஸ்ரீதர் மாமா உடம்பு சரியில்லையா? மாமா நல்லா இருக்காங்க. கடவுளோட புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கும்.
நான் உங்களுக்கு கால் பண்ணது ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச. என்ன விஷயம்? உன் வீட்டு விஷயம்தான். வீணா இங்க வந்திருந்தா. பாவம், அழுதுட்டே வந்தா. வீணாவா? அவளுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு இது வரைக்கும் எதுவும் நடக்கல. இனியும் நடக்காம இருக்கதா உன்னை கூப்பிட்டேன். உன் வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. என்னாச்சு லக்ஷ்மி? தெளிவா சொல்லு. சொல்றேன். இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு. எனக்கு எதுவுமே தெரியாது. வீணா ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லல? அவரோட உதவி கேட்டுதான் இங்க வந்தா. ஆனா அந்த வீட்ல என்ன நடந்தாலும் இவர் கேட்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இங்கேயும் அந்த விக்ரமன் வந்து சீன் போட்டான். ஸ்ரீதர் மாமா கழுத்தையே பிடிச்சிட்டான். உன்னையும் அவரையும் எப்பவும் சும்மா விட மாட்டேன்னு அந்த விக்ரமன் சொல்லிட்டு அலையறான். அந்த விக்ரமனை தான் உங்க அப்பாவும் சித்தியும் சேர்ந்து வீட்ல கூப்பிட்டு வச்சு உபசரிக்கிறது. இப்ப அந்த விக்ரமன் வீணாவை நோட்டம் விட்டுட்டு இருக்கான். வீணாக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி நீ தலையிட்டு அவங்களுக்கு இந்த விஷயத்த புரியவை. நீ சொன்னா அவங்க கேட்பாங்க. நான் பாத்துக்கிறேன். நிறுத்தடி. நீ எதுக்குடி என்கிட்ட வந்து எகிரிட்டு இருக்க? ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில என்ன கடிக்க வந்தேன்னு வையே, ஒன்ன நான் கடிச்சிடுவேன். அங்க நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இதுக்கு மேல எதுவும் பண்ணாம எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. அதான் நல்லது. விக்ரமன் அவன் உங்களுக்கு யாரு? விக்ரமன் யாரு என்னன்னு நான் உனக்கு சொல்லி தரணுமா? நீ அனுபவிக்கும் போது தெரிஞ்சுப்ப. நீ மட்டும் இல்ல, உன் ரகுவும் அனுபவிப்பான். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்ல. மும்பைல இருந்து வந்த ஒரு பொறுக்கிய நீங்க எதுக்கு வீட்ல வச்சிருக்கீங்க? இங்க பாரு, உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற அந்த ரகுவை ஏதாவது பண்ணி பிரச்சனைய முடிச்சிடலான்னு நினைச்சதுதான் நாங்க பண்ண தப்பு இல்ல. ரகுவோட பகை உனக்கும் எங்களுக்கும் இருக்கு. அத சமாளிக்க விக்ரமன் தான் சரியான ஆளு. ரகு மாமானால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த விக்ரமனை வச்சு ரகு மாமாவை நீங்க ஏதாவது செஞ்சிடலான்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது. ஓ, பெரிய ரகு. ஒரு நாள் ரகு வெட்டுப்பட்டு ரோட்ல கிடக்க போறத பாக்க தாண்டி போற. அப்படி ஒரு காட்சிய உங்களால இந்த ஜென்மத்துல பார்க்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அதுக்கு முன்னாடி சொந்த மகளை முதல்ல காப்பாத்த தெரிஞ்சுக்கோங்க. ஏன் மகளை காப்பாத்த எனக்கு தெரியும்டி. அவளை காப்பாத்த உன்னை யாரும் அனுப்பல. வீணாவை காப்பாத்த என்னை யாரும் அனுப்ப தேவையில்லை. ஏன்னா அவ என்னோட தங்கச்சி. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பா வந்து கேட்பேன். சீ, பெரிய தங்கச்சியா? எந்த வகையிலடி? வீணா உனக்கு தங்கச்சியானா? உன் தங்கச்சி மேல இருக்கிற அன்பும் பாசமும் தான் எனக்கு நல்லா தெரியுமே. அவ படிப்புக்காக நான் உன்கிட்ட பணம் கேட்டதுக்கு நீ என்னென்ன பேசுனன்னு எனக்கு தெரியாதா? என்னோட பொண்ணு டாக்டர் ஆகி அவ பொழைச்சுக்குவான்னு நினைச்சப்போ உன்னோட பொறாமையால தானடி நீ பணம் தரமாட்டேன்ன. சித்தி, சித்தி தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது. இந்த வீட்டு காரியத்துல நீ தலையிட வேண்டாம். இங்க நாங்க விருப்பப்படுறவங்க வருவாங்க, அவங்கள நான் உபசரிப்பேன். எங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத நீ வந்து அட்வைஸ் பண்ண நினைச்சேன்னு வையே, அப்புறம் என் இன்னொரு முகத்தை பாப்பேன். நீங்க ரொம்ப ஆடாதீங்க. உங்க ஆட்டத்தெல்லாம் நான் நிறைய பாத்திருக்கேன். இங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். கண்டவனையும் வீட்டுல வச்சு உபசரிக்கிறேன்னு வீணா உங்க சொந்த மகங்கிறதையே மறந்து போயிடாதீங்க. வீணா லைஃப்ல நீங்க விளையாடுனீங்கன்னா நான் இவ்ளோ சாஃப்டா இனிமே பேசிட்டு இருக்க மாட்டேன். தெரிஞ்சுக்கோங்க. பெரிய இவ, நீ வீட்டுக்கு வாடி, நான் யாருன்னு காட்டுறேன். உன் ஆட்டத்தை நிறுத்துறேன்டி. ஏண்டி வீணா? என்னம்மா? கொஞ்ச நாளா நீ உத வாங்காதது குறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், இப்ப எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? எனக்கு எப்படி தெரியும்? பிரச்சனை என்னன்னு அம்மா தானே சொல்லணும். ஏய், இப்ப எதுக்கு நீ இப்படி முறைச்சுக்கிட்டு நிக்கிற? அவ என்னமோ பெரிய தப்பு பண்ண மாதிரி. இவ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்பப்ப இந்து கிட்ட போட்டு கொடுக்கறது தான் இவளோட வேலை. அப்படியா?
நான் இந்து அக்கா கிட்ட என்ன சொல்றேன்னு நீங்க சொல்றீங்க? நான் ஒண்ணுமே சொல்லல. அப்படி அவகிட்ட என்னதான் சொன்னா? அந்த விக்ரமன் இங்க வரதையும் நாம அவனை வரவேற்கிறதையும் அவன் இவளை தொந்தரவு பண்ண பார்த்தான்ற விஷயத்தையும் ஒண்ணு விடாம அவகிட்ட சொல்லிருக்கா. அம்மா எதுக்காக இந்துகிட்ட போய் அதெல்லாம் சொல்ற? வீட்டுக்கு வர ஆள வரவேற்கிறதான மரியாதை. அவன் உன்னை எப்போ தொந்தரவு பண்ணா? தொந்தரவு பண்ணதுனாலதான் நான் சொன்னேன். பாத்தீங்களாங்க, விக்ரமன் இங்க வரதும் ரகுவுக்கும் இந்துவுக்கும் எதிரா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுறதும் இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. விக்ரமன் இங்க வரவே கூடாதுன்னுதான் இவளை தொல்லை பண்ணதா போய் சொல்றான். விக்ரமன் கூட சேர்ந்துகிட்டு ரகு மாமாவை ஒரு வழி பண்றதுக்கும் அதுக்கிடையில இந்து அக்காவை வச்சு வாழ்க்கையை வளமாக்கிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு பணத்தை கறந்துடலான்னு நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல. அது நடக்காது. கண்ணு முன்னாடி நிக்காத, போல. ஏய், நீ உள்ள போ. உள்ள போன்னு சொல்றல. அம்மா, ஏய், நீ இந்த அளவு கோபுற அளவுக்கு இந்த எதுவும் சொன்னாலா? அவளுக்கு போன்ல தானே என்ன மிரட்ட முடியும். நேர்ல வந்து சொல்லட்டும் பார்க்கலாம். அவ கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேனா? அவ ஏதோ காரியத்துக்கு பேசுற மாதிரியே தெரியுது இல்ல? அவ என்ன பயமுறுத்துறாளாம். அகங்காரம் பிடிச்சவ. மாளிகையில இருக்கிறதால என்ன வேணா பேசலான்னு நினைச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் அவ கீழ இறங்கி வருவா. அன்னைக்கு பாத்துக்கிறா அவள. அவ நாசமாதான் போவா. ஏய் இந்து, நீ சபிக்காத. நாம 2 காசு பாக்கணும்னா அவ நல்லா இருக்கணும். ஐயா, 2 காசு சம்பாதிக்க அவதான் வழின்னு சொல்லிட்டு நீங்க இங்கேயே உட்காந்துக்கங்க. காசு கேட்டப்ப அவ நம்ம கிட்ட என்ன சொன்னான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதை விட பிச்சை எடுக்கிறது மேலுனால உங்ககிட்ட நானும் அதை தான் சொல்றேன். இந்து கிட்ட இருந்து காசு கிடைக்கும், நாம நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறத விட பிச்சை எடுக்கிறது மேலு. அவளை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு 10 பைசா கூட லாபம் கிடைக்க போறதில்ல. ஏய் இங்க பாரு, அவளை வச்சு உனக்கு எந்த லாபமும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அந்த விக்ரம நம்ம வீட்டுக்கு வர வைக்கிற? அதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? இங்க பாருங்க, விக்ரமனை அந்த தெய்வம் தான் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ரகுவா அடிச்சு ஒதுக்குறதுக்கு மட்டும் இல்ல, இந்துவோட அகங்காரத்தை ஒழிச்சு அவளை நம்ம பேச்சுக்கு தலையாட்ட வைக்கவும் தான் விக்ரமனை நான் இந்த வீட்டுக்குள்ள அனுமதிச்சேன். இங்க பாரு, ரகுவ விக்ரம் அடிச்சு அடைக்கிருவான். ஆனா நம்ம சொல்றதெல்லாம் இந்து கேக்குற அளவுக்கு அவனால பண்ண முடியுமா? அவனால எல்லா காரியமும் பண்ண முடியாது. அதுக்குண்டான எல்லா திட்டமும் என் கையில இருக்கு. நீங்க எல்லா விஷயத்திலையும் என் கூட நின்னா போதும். இவ என்ன பிளான கையில வச்சிருக்கானே தெரியலையே. எனக்கு ஒன்னும் புரியல. பாப்போம். இந்தாங்கம்மா ஃபைல். ஏன் இந்து, நீ இந்த ஃபைலை நல்லா செக் பண்ணிட்டல்ல? அவர் இந்த ஃபைலை எடுத்துட்டு வரும்போதே நான் நல்லா செக் பண்ணிட்டேம்மா. பிளானிங்ல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதை அவர் கொண்டு போய் மாத்தி கொண்டு வந்துட்டாரு. $2 கோடி மதிப்புள்ள டெண்டர். சைன் பண்ணிரட்டுமா? தைரியமா சைன் பண்ணுங்கம்மா. இந்த ப்ராஜெக்ட் நிச்சயம் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இந்து, ஃபோன் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணு. சரிம்மா. ஹலோ, என் பேரு மகேந்திரன். மகேந்திரனா? யாருன்னு தெரியலையே. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இந்துலேகா, விஸ்வநாத ஷேனாய் அப்புறம் சுபத்ரா ஷேனாயோட மருமக. இப்போ நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டம்மா. நீ யாருன்னோ, எந்த வீட்டுல இருந்து வந்திருக்கன்னோ, நீ யாரோட சொந்தக்காரங்கன்னோ, இப்போ நீ யாரா வாழ்ந்துட்டு இருக்கின்ற வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எனக்கு நல்லா தெரியுமா. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. எதுக்கு இப்ப கால் பண்ணீங்க? நான் யாருன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது ஒரு பெரிய கதை. உனக்கு இப்போ நான் யாருன்னு தெரியல. நான் பேச வேண்டியது பார்வதி ஷேனாய் கூட தான். அவங்க அங்க இருக்காங்களா? இருக்காங்க. இதோ தரேன். அம்மா, என்ன இந்து, இந்த கால் உங்களுக்கு தான். எனக்கா?
எனக்கு யார் ஃபோன் பண்ணியிருக்கா? தெரியலம்மா. மகேந்திரனா? மகேந்திரனா? ஹலோ, சொல்லுங்க. நான் பார்வதி தான் பேசுறேன். நான் மகேந்திரன். சாரி, எனக்கு நீங்க யாருன்னு தெரியல. பார்வதி மேடம், என் பேரை வச்சு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனா அந்த வீட்டில் இருக்கிற வேற சிலருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். இந்த வீட்ல இருக்கிறவங்கன்னு சொன்னா நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? விஸ்வநாத ஷெனாய், அவரோட மச்சான் பிரபாகர குரூப். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா போதும், அவரு தெளிவா சொல்லுவாரு இந்த மகேந்திரன் யாருன்னு. இங்க பாருங்க, நீங்க எதுக்காக இப்ப ஃபோன் பண்ணீங்க? இல்ல, மேடத்துக்கிட்ட எனக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, என்ன சொல்லுவோம் சொல்லுங்க. போன்ல சொன்னா உங்களால தாங்கிக்க முடியுமான்னு தெரியலையே. நான் விஸ்வநாத ஷெனாய் கூடயும் பிரபாகர குரூப் கூடயும் கொஞ்சம் பேசணும். என் பிரச்சனையை தீர்க்க அவங்க ஒத்து வராங்களான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் மேடத்துக்கிட்ட வந்து பேசுறேன், சரிங்களா? ஹலோ, என்னம்மா, எதுக்கு மகேந்திரன் கால் பண்ணாரு? பார்வதி, மகேந்திரன் ஒருத்தர் உன்னை கூப்பிட்டாரா? இப்பதானே ஃபோன் பண்ணிட்டு வச்சான். அது எதுக்காக அவன் கூப்பிட்டான்? எதுக்குன்னு தெளிவா ஒன்னும் சொல்லவே இல்ல. உங்க 2 பேரையும் அவனுக்கு தெரியும்னு சொன்னான். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு, அப்படி வரலனா நான் வந்து உங்களை பாக்குறேன்னு சொன்னான். இல்ல, மகேந்திரன் அப்படியா சொன்னா? மாமா, யார் அந்த மகேந்திரன்? மகேந்திரன் அது வந்து என்னண்ணே, அந்த ஆளை பத்தி பேசின உடனே ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. இல்ல, அது மச்சான் கொஞ்சம் பதறதான் செய்வாரு. காரணம் அப்படி ஒரு விஷயத்துக்காக தானே அந்த ஆளு எங்களை பார்க்க வந்தான், இல்லைங்களா? என்ன பிரச்சனை? பிரச்சனை அது இல்ல, மகேந்திரன் முன்னாடி நம்ம கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளு. அவனோட கேரக்டர் சரியில்லாததுனால அன்னைக்கு நாங்க அவனை வெளியில அனுப்பி விட்டுட்டோம். இப்ப பழைய வேலைக்கு திரும்ப வரணும்னு அவன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். பாருங்க, 10 பைசா வருமானம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கான் அவன். ஓ, அப்ப அந்த விஷயத்தை தான் மகேந்திரன் பேசி தீக்கணும்னு சொன்னானா? அதான், அதாவது நாங்க சம்மதிக்கலன்னா பார்வதியை காக்கா புடிச்சு வேலைக்கு சேர்றதுக்கு தான் அவன் பார்வதியை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால இனி அவன் கூப்பிட்டான்னா பார்வதி பேச போவேனா. வேலையில இருந்து வெளியேற்றுற அளவுக்கு அவன் கேரக்டர் என்ன மோசமா இருந்துச்சா? இல்ல, அது எனக்கு ஞாபகம் இல்ல. அப்ப பழைய பேப்பர்லாம் பார்த்தாதான் அது என்னன்னு தெரியும். மாமா, அவர் திரும்ப வேலையில சேரணும்னு ஆசைப்படுறாருன்னா அவரோட தப்ப உணர்ந்துட்டாருன்னு தானே அர்த்தம். அது வந்து அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும்ல, அது மட்டும் இல்லாம அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தரை திரும்ப வேலைக்கு சேர்த்தா அதோட பலன் கம்பெனிக்கு தானே. இல்ல, இத பாருமா, திரும்ப அவனை கம்பெனி சேர்க்கணுமா? இங்க பாரு, எந்த காரணத்துக்காகவும் அவனை கம்பெனில சேர்க்க கூடாது. அவன் பெரிய ஃப்ராடு. அந்த மாதிரிலாம் சடனா யாரையும் அனுப்பாதீங்க. இந்து சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஆளை திரும்ப வேலைக்கு சேர்க்கறத பத்தி நாம எல்லாரும் யோசிப்போம். சரி. மச்சான், இந்த மகேந்திரனை ஒழிக்கவே முடியாது போல இருக்கு. மகேந்திரனுக்கு அவ்வளவு தைரியமா பார்வதியை கூப்பிடுற அளவுக்கு? ஆமா, அங்க புடிச்சு இங்க புடிச்சு இங்கேயே வந்து சேர்ந்துருவான் போல இருக்கே. இப்ப மகேந்திரன் மூலமா நமக்கு ஒரு புது தலைவலி வந்து சேர்ந்திருக்கு. அன்னைக்கு அவன் கையில அந்த குழந்தைய கொடுத்து கொல்ல சொன்னப்போ யாரோட குழந்தைன்னு தெரியாம இருக்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஒப்படைச்சேன். ஆனா அந்த மகேந்திரன் எப்படியோ அந்த குழந்தை பார்வதியோடதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். சுபத்ரா, அப்படி இருந்தா மகேந்திரன் பார்வதியோட குழந்தைய யார்கிட்டயோ கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்கான்னு தான் எனக்கு தோணுது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.